மழைக்கு பிறகான மல்லிகை. அத்தியாயம் 1. மழை நின்ற நகரம். சென்னை. மாலை 6:20. மழை இப்போதுதான் நின்றிருந்தது. அண்ணா சாலையில் கார்களின் ஹெட்லைட்கள் ஈரமான சாலையில் மின்னின. தேநீர் கடைகளில் நீராவி எழுந்தது. சிக்னலில் நின்றிருந்த மக்கள் தங்கள் மொபைல்களில் மூழ்கியிருந்தனர். ஒரு கருப்பு நிற கார் மெதுவாக ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலின் முன் வந்து நின்றது. காரின் கதவு திறந்தது. வெள்ளை நிற காட்டன் சேலையில் எளிமையான முத்துமாலை அணிந்திருந்தாள் அனன்யா சிவராமன். அவள் முகத்தில் அழகு இருந்தது. ஆனால் அந்த அழகுக்குள் யாரும் கவனிக்காத ஒரு சோர்வு இருந்தது. சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பு கண்களை எட்டவில்லை. மேடம், இன்றைய நிகழ்ச்சி 7 மணிக்கு ஆரம்பமாகும் என்று நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கூறினார். சரி, ஒரே வார்த்தை. அவள் உள்ளே நடந்தாள். அந்த மண்டபம் முழுவதும் இந்திய தேசிய கொடிகளாலும் இராணுவ வீரர்களின் புகைப்படங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இன்றைய நிகழ்ச்சி நாட்டை காத்த வீரர்களுக்கு நன்றி என்ற தலைப்பில் நடைபெற்ற நிதி திரட்டும் விழா. பல தொழிலதிபர்கள், பல அரசியல் தலைவர்கள், பல ஊடகங்கள் அனைவரும் வந்திருந்தனர். ஆனால் அனன்யாவின் மனம் மட்டும் வேறு எங்கோ இருந்தது. அதே நேரத்தில் சென்னை விமான நிலையம். இந்திய விமானப்படையின் சிறப்பு விமானம் தரையிறங்கியது. விமானத்தின் கதவு திறந்தது. ஒவ்வொருவராக இராணுவ அதிகாரிகள் இறங்கினர். அவர்களுக்கிடையில் 6 அடி உயரம், கருமை கலந்த நிறம், அமைதியான முகம், கூர்மையான பார்வை, தோளில் இந்திய இராணுவத்தின் பதக்கங்கள். மேஜர் அர்ஜுன் தேவன். காஷ்மீர் எல்லையில் 8 மாத பணியை முடித்துவிட்டு 3 நாட்கள் மட்டுமே சென்னை வர அனுமதி கிடைத்திருந்தது. அவரை வரவேற்க யாரும் வரவில்லை. அவர் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. ஒரு சிறிய பேக்கை தோளில் போட்டுக்கொண்டு வெளியே நடந்தார். வெளியில் மழையின் வாசனை. அவர் வானத்தை பார்த்தார். மெல்ல சிரித்தார். சென்னை இன்னும் மாறல என்று தனக்குத்தானே சொன்னார். இரவு 7:05. ஹோட்டல் அரங்கம். அறிவிப்பாளர் மேடைக்கு வந்தார். இன்றைய சிறப்பு விருந்தினராக காஷ்மீர் எல்லையில் வீரச் சேவை புரிந்த மேஜர் அர்ஜுன் தேவன் அவர்களை வரவேற்கிறோம். முழு அரங்கமும் கைத்தட்டலால் அதிர்ந்தது. அர்ஜுன் மேடைக்கு நடந்து வந்தார். அவரது முகத்தில் பெருமை இல்லை, பணிவு மட்டும் இருந்தது. அவர் மைக்கை பிடித்தார். சில நொடிகள் அமைதியாக நின்றார். பிறகு பேச ஆரம்பித்தார். எல்லையில் நாங்கள் நிற்பது வீரத்தை நிரூபிக்க அல்ல, நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் அமைதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக. அரங்கம் அமைதியானது. ஒரு சிப்பாய் வீட்டை விட்டு வெளியேறும்போது திரும்பி வருவோமா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் திரும்பி வரும் வரை நம்மை யாரோ ஒருவர் காத்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடுதான் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம். அந்த வார்த்தைகள் அனன்யாவின் மனதில் எங்கோ ஆழமாக பதிந்தன. அவள் முதன்முறையாக மேடையை நேராக பார்த்தாள். அர்ஜுனின் கண்களில் பெருமையை விட அமைதியை பார்த்தாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு யாரோ ஒருவர் பேசும் வார்த்தைகளை அவள் முழு மனதுடன் கேட்டாள். அந்த இரவு இருவருக்கும் தெரியவில்லை இது அவர்களின் வாழ்க்கையை மாற்றப்போகும் முதல் சந்திப்பு என்று. அத்தியாயம் 1 முடிவு. அடுத்த அத்தியாயம் ஒரு காஃபி, 2 அமைதிகள். அந்த அத்தியாயத்தில் நிகழ்ச்சி முடிந்த பிறகு அனன்யாவும் மேஜர் அர்ஜுனும் முதல் முறையாக நேருக்கு நேர் பேசுகிறார்கள். அந்த உரையாடல் காதலாக அல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் ஒரு ஆழமான மனித தொடர்பாக ஆரம்பமாகும்.